ஒரு அழகான கிராமத்தில் தக்கேஷின்ற ஒரு வயசான மீனவர் இருந்தார். ஆன்மீக நம்பிக்கைகளும் வாழ்க்கையை பற்றின ஆழ்ந்த புரிதலும் கொண்டவராக இருந்தார். அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இருந்த ஒரு அமைதியான ஏரியில் மீன் பிடிச்சிட்டு தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தார். ஒரு பனிமூட்டமான காலையில் தக்கேஷி ஏரியில் மீன் பிடிச்சிட்டு இருந்தப்போ அடர்ந்த மூடு பனிக்கு நடுவில் இன்னொரு படகு அவரை நெருங்கி வந்துட்டு இருந்ததை அவர் கவனிச்சார். பலமுறை எச்சரிக்கை கொடுத்தும் அந்த படகு தக்கேஷியை நெருங்கி வேகமாக வந்துட்டு இருந்துச்சு. அவரோட படகுல மோதி படகை சேதமாக்கிடுச்சு. இதனால் தக்கேஷி பயங்கரமாக கோபமாயிட்டார். அந்த படகோட்டிக்கு அறிவே இல்லை. நம்ம அவ்வளோ எச்சரிக்கைகள் கொடுத்தும் இப்படி படகுல வந்து மோதி படகை சேதமாக்கிட்டானே, அவனை சும்மா விடக்கூடாதுன்னு அந்த படகோட உரிமையாளர் கூட சண்டை போடுறதுக்காக கோபமாக காத்துட்டு இருந்தார். மூடு பனி விலகிறப்போ தான் தெரிஞ்சுது அது யாருமே இல்லாத ஒரு காலி படகுன்னு. அந்த படகு ஏதோ அணைக்கட்டில் இருந்து நீரோடைகளில் அடிச்சுட்டு ஏரியில் வந்து சேர்ந்துருக்கு. குற்றம் சுமத்துறதுக்கோ கோபத்தை காட்டுறதுக்கோ யாருமே இல்லைன்னு அந்த முதியவர் உணர்ந்தார். யாருமே இல்லாத காலி படகையாக நம்ம இவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருந்தோன்னு அந்த முதியவரோட கோபம் சட்டுன்னு குறைஞ்சு புன்னகையாக மாறிச்சு. தக்கேஷி தன்னோட கிராமத்துக்கு திரும்ப போகிறாரு. அந்த ஊர் மக்கள் தக்கேஷியோட படகு சேதமடைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. தனக்கு நடந்த நிகழ்வை ஒரு வாழ்க்கை பாடமாக தக்கேஷி ஊர் மக்களுக்கு சொன்னார். நம்ம வாழ்க்கையில் நம்மளை வருத்தப்பட வைக்கிற சூழ்நிலைகளை நாம் சந்திச்சிருப்போம். நமக்கு ஏற்பட்ட கஷ்டத்துக்கு இவங்க தான் காரணம்னு நினச்சிட்டு அவங்கக்கிட்ட கோபத்தை காட்டுவோம். ஆனால் சில நேரங்களில் இந்த காலி படகு மாதிரியே மறுபக்கம் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு யாரும் நினச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம காட்டுற கோபம் நம்ம மன அமைதியை கெடுக்குமே தவிர வேறு எதுக்குமே உதவாதுன்னு தக்கேஷி சொன்னார். அதனால் தக்கேஷியை மாதிரியே நம்ம வாழ்க்கையில் வர காலி படகுகளை நாம் கண்டறிஞ்சு அது யாருடைய தவறும் இல்லைன்னு நாம் புரிஞ்சுக்கிட்டு எதுக்குமே உதவாத கோபத்தை நாம் கைவிட்டோம்னா நம்ம மன அமைதியையும் நமக்கு நெருங்கின உறவுகளையும் நாம் இழக்காமல் காப்பாற்றலாம்.